ஹாய், இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு குழம்பு செய்யலாமா? நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி பூண்டு குழம்பு செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம், அதுக்காண்டி தான் இது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு அதிகமாக சேர்க்க விருப்பம் அப்படி இல்லைன்னா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வந்து கடுகு, அரை டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 15 பல் வந்து சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 முழு பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஓரளவு நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு, இல்லைனா கரிஞ்சு போயிடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து அதில் கொட்டி அதை நல்லா கிளறிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா கிளந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இது வந்து நம்ம வதக்கி தான் அரைச்சோம், அதனால் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அந்த சைஸ் வந்துட்டு எடுத்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதையும் கலந்து ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு சூடாக சாதம் வடித்து ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு பொரியல் கூட வச்சுக்கலாம், நான் இன்றைக்கி ஆம்லேட் வச்சதுனால சொல்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.